சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாம் டெஸ்ட் போட்டி செஞ்சுரியில் நடந்துட்டு வருது. இதில் வந்து டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கன் அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. 335 ரன்களுக்கு அந்த அணி ஆட்டம் இழந்தது. இதனைத் தொடர்ந்து விளையாட வந்த இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸாக இறங்கின KL ராகுல் 10 ரன்களுக்கு வெளியேறினார். புஜாரா வந்து ரன் அவுட்டில் வந்து 0 ரன்களுக்கு வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்த விஜய் அண்ட் கோலி மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியும். 46 ரன்கள் எடுத்த போது விஜய் வந்து மகாராஜா பந்தில் டிகாக்கிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டார். இதனைத் தொடர்ந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வீரரான ரோஹித் சர்மாவும் 10 ரன்களுக்கு வெளியேற தன்னுடைய வந்து ஃபார்மை மட்டும் விடாமல் வந்து விராட் கோலி எடுத்துகிட்டு வரான்னு சொல்ல முடியும். முதல் போட்டியில் இந்தியன் அணி தோல்வி கண்டது. எனவே இரண்டாவது போட்டியை எப்படியாவது வெற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்தியன் அணி இந்த போட்டியை விளையாடிட்டு வராங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் எல்லா வீரர்களும் அந்த சிறப்பான ஒரு ஃபார்மை கொடுக்குறாங்களான்னா அது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியும். தன்னுடைய பங்கு இந்த ஆடுகளங்கள் மிக டஃப்பாக இருக்குது. அதையும் தாண்டி அந்த ஆடுகளங்களை தன்னுடைய முத்திரையை பதிக்கணும்னு சொல்லிட்டு விராட் கோலி மிக சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரார் சொல்ல முடியும். ஏன்னாக்கா இது வரைக்கும் அவர் 85 ரன்களை அடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு 15 ரன்கள் அடித்தால் இந்த ஒரு சிறப்பு வரலாற்று சாதனையும் சவுத் ஆப்பிரிக்காவில் செய்யக்கூடும். ஆல்ரெடியாக ஒரு செஞ்சுரி சவுத் ஆப்பிரிக்கன் மண்ணில் வந்து பதிவு செஞ்சிருந்தாலுமே இந்த செஞ்சுரி மிக சிறப்பான செஞ்சுரியாக இருக்கும். ஏன்னா இந்த முறை அவர் வந்திருக்கிறது கேப்டனாக. ஒரு கேப்டனாக சில டிசிஷன்கள் வந்து கோலி இது வந்து தவறுதலாக இருந்தாலுமே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பேட்ஸ்மேனாக அவர்கிட்ட இருக்கிற திறமைன்றது மிக சிறப்பான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. எனவே விராட் கோலி 15 ரன்களையும் கடந்து இன்னும் வந்து ட்ரையலுக்கான ரன்கள் வந்து 153 இருக்குது. அதையும் வந்து பாண்டியா ஜோடியும் விராட் கோலியும் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்கோரை இந்தியன் அணிக்கு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் என்ன மாதிரியான சாதனைகள் விராட் கோலி செய்யக்கூடும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.